அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய ஈதுகா முஹல்லாவினுடைய அன்பு சொந்தங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் தந்து அருள் புரிவானாக. நல்ல உடல் நலத்தையும் பொருளாதார பரக்கத்துகளையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்து ஒரு முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு இங்கே வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஈதுகா அறக்கட்டளை பள்ளிவாசலின் சார்பாக பலவிதமான சேவைகள் இந்த முஹல்லாவிலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த சேவைகளின் அடுத்த கட்டமாக இந்த வருட ரமலானில் நம்முடைய முஹல்லாவை சார்ந்த ஏழைகள் சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 1000 ரூபா மதிப்பு உள்ள மளிகை பொருட்களையும் அத்துடன் அவர்களுடைய கைகளிலே 2000 கொண்ட ஒரு பணமுடிப்பையும் அவர்களுக்கு தந்து ஒரு நபருக்கு 3000 ரூபா என்ற கணக்கிலே நாம் 30 பேரை தேர்ந்தெடுத்து நாம் உதவி செய்திருக்கிறோம். இது நம்முடைய ஈதுகா பள்ளிவாசல் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சேவையாகும். அதனுடைய ஃபோட்டோக்கள், அதனுடைய காணொளிகள் தான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இது மாதிரியான சேவைகள் வரக்கூடிய வருடங்களிலே அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஏழைகளுக்கு அதிகமான தொகைகள் கொண்டு உதவிகளை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே தவிர வேறு எந்த விதமான இதன் மூலம் நாம் முகஸ்துதி அடைய வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. எனவே எங்களுடைய ஈதுகா அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்காக வேண்டி, இந்த உதவிக்காக வேண்டி பல பேர், பல சகோதரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தால் உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் பல சகோதரர்கள் உடல் உழைப்பால் உதவிகளை செய்திருக்கிறார்கள், நேரம் கொடுத்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வளங்களையும் நலன்களையும் தந்து அருள் புரிவானாக. நல்ல உடல் நலத்தையும் நல்ல ரிஸ்க் அபிவிருத்தியையும் குடும்ப நிம்மதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக எங்களுடைய ஈதுகா அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதிகமான நபர்களுக்கு அதிகமான தொகைகளை கொடுத்து உதவிகளை செய்வதற்கு தாங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளுடன், இது மாதிரியான பலவிதமான சேவைகளை நலிந்த மக்களுக்காக நாம் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு கவனத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் தீனுக்காக, சமுதாய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய பணியாளர்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அஹ்சனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.